ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே, கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் யூ ஆல் டு RRR. எஸ் சார், RRRல இன்னைக்கு வந்துட்டு என்ன ஆனாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்க வந்து குவாலிஃபையே ஆனாலும் அந்த நம்பர் 1 நம்பர் 2 ஸ்லாட்டுக்காக போராடுவோம்னு சொல்லி குவாலிஃபயர் 1க்கு எப்படியாவது போறதுக்காக SRH இன்னைக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இப்போ அது தக்க வைக்க முடியுமாங்கிறத நம்ம RR மேட்ச் வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த IPL. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்? Yeah, not bad. Totally one-sided. Sixer factory versus Sink factory. Sink factory கொஞ்சம் சிக்ஸர் ஃபேக்டரியா தான் ஆரம்பிச்சது. பிரப்சிமரன் நல்லா ஆடினாரு, நல்லா போயிருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டெரிபிக்கா அவங்க பாயிண்ட் கோயிங் பார்த்தா ரேட்டு ஒரு 11 to 12 ஓவர் இருந்தது ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல. அப்புறம் இவங்க பியூட்டிஃபுல்லா வந்துட்டாங்க. தான் சொன்னேன், பேட் கமின்ஸ் வந்து ஏதோ ஒரு மேஜிக் பண்றாரு செகண்ட் ஹாஃப்ல. இந்த போலர்ஸ் வந்து திடீர்னு வந்துடுறாங்க ஃபார்முக்கு, வந்து ஸ்லோவா போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருசா ரன்ஸ் வரவே இல்லை. திருப்பி வழக்கம் போல ராட்சசர்கள்லாம் இருக்காங்களே, அதுல ஒரு ராட்சசன் எடுத்துட்டாங்க, டிராவிஸ் ஹெட். எக்ஸ்ட்ராடினரி டெலிவரி. அவரு வந்து அண்ணாத்த ஆடுறா அந்த கேம் தான் ஆடணும், நளினமா கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆடலான்னு போனார் போல்டர். அது பண்ணவே மாட்டாருமே. வழக்கம் போல கிளாஸ் வந்து ஒரே பால்ல 2 6. அபிஷேக் சர்மா பிரில்லியன்ட், டாப் கிளாஸ் ஆடுறாரு. அதாவது அவங்க ஹெசிடேஷனே இல்லை பாஸ். இது ஆடலாமா தள்ளி ஆடலாமா அதெல்லாம் கிடையாது. இஃப் ஐ எம் கோயிங் ஃபார் த ஸ்ட்ரோக் ரைட் த்ரூ ஐ கோ ஃபார் த ஸ்ட்ரோக் அண்ட் ஆர்டர். ஸோ இப்படிதான் முடிஞ்சது. இல்ல, ஒரு மேட்ச் 2 மேட்ச் அவுட் ஆஃப் சிலபஸ்னா பரவாயில்ல. அபிஷேக் சர்மா எல்லா டீமுக்கும் எல்லா மேட்ச்லயும் அவுட் ஆஃப் சிலபஸ். ஏன்னா எல்லாருமே இந்த டிராவிஸ் ஹெட் எப்படி அவுட் ஆகணும், ஹென்ரி கிளாஸ் எப்படி அவுட் ஆகணும் யோசிச்சுக்கிறாங்க. அபிஷேக் சர்மா சைலண்டா நீ யோசி வச்சுக்க 4 ஒரு 6 அப்படி ஒரு சைட்ல வந்து அபிஷேக் சர்மா ரொம்ப குரூஷியலான நாக்ஸ் எல்லா மேட்ச்லயும் ஆடிட்டே இருக்கிறாரு இல்லையா? கரெக்ட். அபிஷேக் சர்மா வந்து ஆக்சுவலி டிராவிஸ் ஹெட் உடைய ஹிட்டிங்னால அபிஷேக் சர்மா ஹிட்டிங் பெருசு மாதிரி தெரியல. இப்ப நார்மலா வேற ஒரு சாதா பிளேயர் தான் அபிஷேக் பயங்கர அடிமா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ரா பவர் தெரியல. டிராவிஸ் ஹெட் அடிக்கிற மாதிரி, டிராவிஸ் ஹெட் போட்டு துணி துவைக்கிற மாதிரி துவைப்பாரு எல்லாம் போலரியும். இன்னைக்கு ஆர்சி இப்ப வந்து கேப்ல அப்படி ஆட போய் டங்குன்னு போச்சு ஸ்டம்ப். செம்ம டெலிவரி. ஆர்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா இப்படி சாவேஜ் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஹிட்டரை வந்து அலட்சியமா எடுத்தாருல்ல. அதுக்கு ஆர்சிப் வந்து, டேய் என்ன தைரியம் இருந்தா நீ நட்ராஜன் எனக்கு போல ஆடணும்னு நீ சொல்லுவ இந்தியன் டீம்ல T20 வேர்ல்ட் கப் பார்த்தல இந்த பால அப்படின்னு எனக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தது இந்த போல்ட் எடுத்தது. ஸோ he bowled well, பட் இவருக்கு பிடிக்கல. ஆஸ்தீப் நல்லா போறது ஹர்ஷல் பட்டேலுக்கு பிடிக்கவே இல்லை. கேட்ச் பிடிக்க முன்னாடி கை தட்டி போலிங்ல ஒரு 49. நான் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டேன், தயவுசெய்து நீயும் பாலம் ராங்கான கன்க்ளூஷன் வந்துடாதீங்க, எப்ப வேணா எனக்கு இன்னொரு மொபைல் கட்டத்தை நான் காப்பேன் அப்படின்னு திருப்பி பழைய முகத்துக்கே போயிட்டாரு. ரைட் சார். என்னதான் டிராவிஸ் ஹெட் வந்துட்டு இப்ப இந்த 6 நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா அவர் இந்த சீசன்ல 31 6 தான் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். ஆனா அபிஷேக் சர்மா 41 6 அடிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி இஸ் கெட்டிங் ஓவர் ஷேடோட் பை டிராவிஸ் ஹெட் அப்படிங்கிறது. ஆமா, எஸ், இட் இஸ் கோயிங் லைக் தட் சார். ஆமா, இப்போ சார் ஒரு விஷயம், நம்ம இவரு இன்னைக்கு கிங்ஸ் 11 பஞ்சாபை பொறுத்த வரைக்கும், பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்ல இருந்து திடீர்னு இவர் எடுத்திருந்தா பார்த்தீங்களா, முரளியோட பையன் அதர்வா உள்ள வந்தார் இன்னைக்கு திடீர்னு. என்ன அதர்வா என்ன திடீர்னு இவர் உள்ள வந்துட்டு இருக்காரு, இத்தனை மேட்ச் ஆடாம என்ன திடீர்னு அதர்வான்னு பார்த்தா அதர்வா நல்ல இன்னிங்ஸ் சொன்னா, குரூஷியல் ஆடினார். The way நீங்க சொன்ன மாதிரி தான், the way they played, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 220 கன்ஃபார்ம் 230 கன்ஃபார்ம்ன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது அப்படியே அந்த ஒரு 15-20 ரன் ரொம்ப நல்லா குறைச்சது வந்துட்டு பேட் கமின்ஸ் நீங்க சொல்ற மாதிரி அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து வராரு. அப்புறம் வந்துட்டு ஏதோ அவர் வந்து எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அவர் ஸ்டெப் அப் பண்ணிருக்காரு. ஒரு மொத்தமே உங்களுக்கு 4 ஓவர் தானே சார், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வரும்போது நீங்க ஒரு ஓவர் போறீங்க. மொத்தமா நீங்க எத்தனை ஓவர் தான் போறீங்க? ஆக்சுவலா நம்ம என்ன வேண்டிய லெவல்ல இருக்குது நம்ம பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும். எல்லா நேரத்திலும் வந்து ஒரு ஓவர் போட்டுறாரு. ஹிஸ் பவுலிங் அண்ட் ஹிஸ் கேப்டன்சி throughout this season is very interesting. பேட் கமின்ஸ் ஈஸிலி இப்ப ருத்ராஜன் சொன்னாலும் தோனி தான் நம்ம சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் பெஸ்ட் பிரெய்னி கேப்டன்சில ரொம்ப ஃபால்ட்டே கண்டுபிடிக்க முடியாதுன்னா அது பேட் கமின்ஸ் தான். பிகாஸ் he has trained his bowlers so well for that ஸ்லோ பவுன்சர்ஸ். மெதுவா போறது தான் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எஸ்பெஷலி பால் கொஞ்சம் ஓல்ட் ஆனோன்னு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எனக்கே இன்னைக்கு ஒருவேளை காலிவுட் கிரிக்கெட் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் ஏதாவது நினைச்சேன், பிரப் சிம்ரன் அதர்வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மைக் மோகன்லாம் கூட கமெண்ட்ரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் பேரா வந்திருந்தது. அதர்வாவும் பிளேயிங் வித் பர்பஸ். நான் சொல்ல 6 ஓவர் நீங்க கிட்ட நிக்கிறீங்கல்ல, 6 தான் அடிக்கணும். அந்த நம்ம தனியா ஒரு வீடியோ பண்ணலாம். அதாவது எந்தெந்த கிரிக்கெட்டர்ஸ் வந்தா ப்ராஸ்பெக்டிவா நல்லா இருக்கும் சிஎஸ்கேக்குன்னு சொல்லிட்டு, இந்த 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி
எக்கானமியில வந்து பிரில்லியண்டா மூளையோட போடுற போலர்ஸ் ஒன்று பண்ணலாம். இட் வில் பி யூஸ்ஃபுல் டெஃபினட்டா. பட் அந்த ஆங்கிள் பார்க்கும்போது அதர் பிரப்சம்ரன் வந்து ஃபண்டாஸ்டிக். எவ்ரி பால் இஸ் ட்ரைங் டு ஹிட் ஐதர் 4 or 6. எனக்கு அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இவங்க வந்து அவுட் ஆகிறத பத்தி கவலையே படுறது இல்லை. பட் சம்டைம்ஸ் சில பேர் இந்த தள்ளி தள்ளி ஆடினே இருப்பாங்க, நிறைய பால் கன்சியூம் பண்ணின்னு. அவங்கள எதிர் டீம் அவுட் ஆயிட மாட்டாங்க. ரன் அவுட் கிட் அவுட் வந்தா அவன் அடிக்காத, அவனை ரன் அவுட்லாம் அடிச்சிடாது, அவன் கட்சி வரைக்கும் ஆட்டும், ரன்னே வராதுன்னு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம கிளியர்லி பிளேயிங் ஃபார் த டீம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரப்சம்ரனுடைய ஆட்டிடியூட். ரைட் சார், இன்னைக்கு இந்த ஸ்கோர் ரொம்ப கம்மியா டுவர்ட்ஸ் எண்ட் பஞ்சாப்க்கு ஆனதுக்கு காரணமே வந்து அவங்களோட மெயின் ஹிட்டர்ஸ் 2 பேரை வந்துட்டு அழகா தூக்குனாங்க. அதுல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அடிச்ச ஒரு ரன் அவுட் சஷாங்க் சிங் வெளியே தூக்குறதுக்கு அந்த ரன் அவுட் சூப்பரா இருந்துச்சு. நட்ராஜன் பவுலிங் நம்ம அசுதோஷ் அவுட் ஆயிட்டார். இந்த 2 தான் க்ரூஷியல் விக்கெட். இல்லைன்னா கண்டிப்பா 230 மினிமம் அடிச்சிருப்பாங்க இல்லையா? கரெக்ட். ஏன்னா 215 பெரிய விஷயம். எஸ்ஆர்ஹெச் நீங்க அடிக்கிறதுன்றது பெரிய விஷயம். சஷாங்க் சிங் உடைய ரன் அவுட் வந்து அவருடைய மிஸ்டேக் தான். ஃபர்ஸ்ட் ரன் அவர் வந்து ஃபாஸ்டா ஓட சொன்னார். ஃபர்ஸ்ட் ரன் கிராஸ் பண்ணும்போதே ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு ஃபுல் ஸ்பீட்ல ஓட சொல்லிட்டு ரூசோ கிட்ட, ரூசோ லவ்லியா ஆனார். ஏன்னா ரூசோ வந்து என்ன பிரில்லியன்ஸ்னா லாங் ஆன் அண்ட் மிட் விக்கெட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை மைண்ட்ல அப்படியே எச்ட் இன் ஹிஸ் மெமரி. கரெக்டா அந்த கேப்ல அடிச்சுட்டு இருந்தார் எல்லா ஷாட்டும். ஸோ இந்த ரன் அவுட் கமிங் பேக் டு திஸ் ரன் அவுட், ஃபர்ஸ்ட் ரன் போகும்போதே ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு குவிக்னு சொன்னதே சஷாங்க் தான். செகண்ட் ரன்னை திரும்பி 2 ஸ்டெப் வந்துட்டு திடீர்னு மைண்ட் இல்ல, ஐயோ நம்மளால ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வானான்ட்டு அதுல சாக்ரிஃபைஸ் தான் பண்ணார். ரூசோக்கா சாக்ரிஃபைஸ் தான் பண்ணார். அப்புறம் அவரை பார்த்து இப்படி பண்ணிட்டியப்பா, என் வாழ்க்கையே நான் உன்னை நம்பிதான் இருந்துன்ற மாதிரி சிவாஜி மாதிரி நடிச்சாரு. பட் அவருக்கு மிஸ்டேக் தான் அந்த ரன் ஆனது. நீங்க சொல்ற அசுதோஷ் வந்து நட்ராஜ் கரெக்டா இருந்தாரு. இன்னைக்கும் நட்ராஜ் வந்து நாட் அட் இஸ் பெஸ்ட், பட் ஸ்டில் ஹி வாஸ் சக்சஸ்ஃபுல் வித் 2 விக்கெட்ஸ். ரைட் சார், ஜிதேஷ் சர்மா அபவுட் பஞ்சாப் பேட்டிங் நம்ம லாஸ்டா பேச வேண்டிய மெயின் பேட்டர். நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல பேசியிருந்தோம், என்னது இது இவங்கெல்லாம் அடிக்கிறாங்கன்றத பார்த்துட்டு நம்ம ஏன் அடிக்கணும்னு அமைதி ஆயிட்டாரா ஜிதேஷ். நல்லா அடிச்சுட்டு இருந்தார், இந்தியா டீமுக்குலாம் வந்தார், என்ன ஆச்சுன்னு. பட் இப்போ டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஆக்சுவலா எல்லா மேட்ச்லயும் ஸ்டெப் அப் நல்லா அடிச்சிருக்காரு. இன்னைக்குமே வந்து ஒரு குரூஷியல் நாக். ஜிதேஷ் வந்து வெரி எஃபெக்டிவ் தான். அதான் எந்த லிஸ்ட் நமக்கு எல்லாம் ப்ராஸ்பெக்டிவ் லிஸ்ட் ஒன்று போட போறமா இருப்பார். ஜிதேஷ் வந்து கீப்பிங் ஆல்சோ அபவ் ஆவரேஜ் அண்ட் பேட்டிங் வெரி எஃபெக்டிவ். எல்லா பாலும் அடிக்கணும்னு வருது. ஒரே ஒரு போலர் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ராகுல் சஹர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஆட்டோ ரிக்ஷாக்கு லைசன்ஸ் வாங்கிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓவர் த விக்கெட்ஸ் போடுவார், இல்ல ரவுண்ட் விக்கெட்ஸ் போடுவார், இல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து பிட்வீன் தி அம்பையர் அண்ட் ஸ்டம்ப் போடுவார். ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் ரவுண்ட் த விக்கெட்ஸ் வந்து ரவுண்ட் த விக்கெட்ல அம்பையருக்கு ஒரு ஸ்டம்புக்கு நடுவில் போய் அம்பையர் காலுக்குள்ள போய் அவரை தடிக்க விட வச்சு 2 ஸ்டம்புக்கு நடுவில் ஒரு ஸ்டம்பை இடிச்சு இப்படி என்ன சாதிக்கிறாரு எனக்கு புரியல. எப்படி நீங்க எடுப்பீங்க விக்கெட்? அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் எடுக்கலாம், அதுக்கு அதிகாக பண்ணிட்டு முடியும். அவர் ஒரு காமெடி ஒன்று நடுவில் அவர் பண்ணிருக்கு. இவங்கெல்லாம் நல்ல போலிங்க சிஎஸ்கேக்குன்னே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா. மீதி பேரோடலாம் செய்யாம போடுறாங்க. சிஎஸ்கே வரும்போது மட்டும் பிரார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு போட்டு சாவச்சார் நம்மள. அவர் கரெக்டா லென்த்ல போட்டு நாகிங் லென்த்ல போடுவாரு சிஎஸ்கேன்னா. அது வந்து சரி, நான் வந்து சியர் கேர்ள்ஸ் வந்து ரவிசாஸ்திரி, சஞ்சய் மஞ்சரேக்கர், அப்புறம் ஹர்ஷா போக்லே, பாங்வா இவங்கெல்லாம் தான் இருக்கான்னு பார்த்தா இந்த பக்கம் நமக்கு டியர் கேர்ள்ஸ் வர மாதிரி ஒரு போலிங்ல சில பேர் இருக்காங்க. கரெக்டா நம்மளோட மட்டும் சூப்பரா போடுறோம். ரைட் சார், ஹர்ஷ்தீப் சிங் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் அற்புதமான பவுலிங். அது நல்ல ஒரு அவுட் ஸ்விங் அழகா எடுத்தாரு டிராவிஸ் ஹெட். அங்க ஆரம்பிச்சது மேட்ச் இல்லையா? கரெக்ட். பட் அதான் அபிஷேக் காம்பன்சேட்டட் ஃபார் இட். அவர் லீட் எடுத்துக்கிறார். அபிஷேக் அவுட் ஆனா நிதிஷ்குமார் ரெட்டி லீட் எடுத்துக்கிறார் சிக்ஸருக்கு. சோ அதான் சொன்னேன், சிக்ஸர் ஃபேக்டரி வந்து சிங் ஃபேக்டரி ரெட்டியா இருக்காங்க. ஒருத்தர் அவுட் ஆனா 2 பால் ஆடணும், டிஃபென்ஸ் அடுத்த 2 பால் அப்படி ஆடுறாங்க. கிளாசன் தான் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இப்ப நீங்க நம்ம பட்டிதார் பேட்டிங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டைலிங் இஸ் பேட்டிங் அலாங் தி ஸ்டைல் ஆஃப் நம்ம இவர் தான் கிளாசன் தான். ஃப்ரண்ட்ல கால வைக்கிறது இல்ல, பின்னாடி போறது இல்ல, ஃப்ரம் த கிரீஸ் டைமிங் சென்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அடிக்கிறார். கிளாசன் வந்து எஃபர்ட்லெஸ் அடிக்கிறார் சிக்ஸஸ்லாம். ஸோ அவங்க செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் ஒரு சூப்பர் டெரிஃபிக். ராகுல் திரிபாதி உங்களோட என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பேட்ஸ்மேன். அவர் வந்து இந்த சீசனோட கடைசி மேட்ச்ல, ஐ மீன் இப்போது குரூப் ஸ்டேஜ் லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்ச்ல வெற்றியை கண்டுட்டார். அப்பாடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 18-33 ரன். ஆமா, நம்ம தான் சொல்லுவோம் ராகுல் திரிபாதி வந்து ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். அப்பப்போ தான் குலுக்கிப்பாரு. ஏதோ அசிடிட்டி ஏதோ ஃபேக்டர்னு நினைக்கிறேன். அந்த அசிடிட்டியை செட்டில் ஆனப்போ போய் ஒரு 6 அடிச்சுவார். அதுக்கப்புறம் எப்படி அவுட் ஆறான்றது அவருக்கு கொண்டு தான் தெரியும். அதுவும் ஆக்டிவா போயிட்டு அந்த ஃபீல்டருக்கு நடுவுலாம் போயிட்டு ஓடி போட்டுவார் அப்படியே பெரிய அவுட் ஆயிட்டு. அந்த லாங் இன்னிங்ஸ் ஆடுற இன்ட்ரெஸ்ட்லாம் அவருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது. அவர் இப்போ வந்து குவிக் ஃபயர் இல்லனா வந்துட்டு இமிடியேட் ஃபயர், பேக் இல்லனா பேக் ஃபயர். ஃபீல்டிங்ல கூட கிராஸ் அலர்ஜி.
ஹர்ஷல் பட்டேல் டைப்ல வந்து புல்லுன்னு அலர்ஜி. உள்ள அலர்ஜி. சார் இன்னைக்கு எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எஸ்ஆர்எச் வந்து இப்போ குவாலிஃபை ஆயிட்டாங்க முன்னாடியே நமக்கு தெரியும். குவாலிஃபயர் 1 ஆட போறாங்களா, எலிமினேட்டர் ஆட போறாங்கன்றது மட்டும் தான் இப்ப பெண்டிங். அது இப்ப இந்த நடந்துட்டு இருக்க 6 மேட்ச் அதுவும் கன்ஃபார்ம் ஆயிரும். பட் எனக்கு என்னன்னா எஸ்ஆர்எச் பிளே ஆஃப்ஸ்லயும் இந்த ஒரு பேட்டிங் ஸ்டைல் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓகே. பட் சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் விட ஆரம்பிச்சாங்க. ரிக்வயர்ட் ரன் பாத்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ரன் பால் இருக்குது. ஆனாலும் அவங்க வந்து நான் அடிச்சுதான் ஆடுவேன்ற அந்த ஒரு ஸ்டைல்ல ஆடி ஆடி விக்கெட்டை விட்டுட்டே இருந்தாங்கல்ல. இது பிளே ஆஃப்ஸ் மாதிரி ஸ்டேஜ்ல போகும்போது சென்சிபிளா தேவைப்படும் போது மட்டும் அடிச்சு மத்த நேரத்துல விக்கெட் விடாம பொறுமையா ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அங்கேயும் இந்த மாதிரி அடிச்சு ஆடி ஒரு எக்ஸ்ட்ரா 2 விக்கெட் போனா ப்ரெஷர் ஆயிரும் இல்லையா? இல்ல அவங்களுக்கும் வில்லியம்சன் இருந்தபோது நீங்க சொன்ன கதை கரெக்ட். கொஞ்சம் அப்படி தள்ளி கிள்ளி ஆடிக்கலாம், ஸ்டடி பண்ணிக்கலாம்ன்றது வில்லியம்சன் இருந்த போது அந்த கதை. இப்ப இவங்க அத்தனை பேருமே கிட்டத்தட்ட ஜிடியோட ஆட்டிடியூட் தான். அடிச்சுனே இருக்கணும் ஸ்ட்ரோக்ஸ். எங்கேயான 20-3 வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆட வேண்டிய ஒரு ஸ்டேஜ் வந்து கதிகளிடுவாங்க. இன்னொன்னு சொல்லிருக்கேன், இந்த எஸ்ஆர்எச்சுக்கு இன்னர் சர்க்கிள் சிண்ட்ரோம்னு ஒண்ணு இருக்கு. கரகம் ஆடி ஆடி இந்த இன்னர் சர்க்கிள் அவுட் ஆகுது, அது ஒண்ணு இருக்குது. ஆனா அவங்களுக்கு 80 to 90% அவங்க பேட்டிங் கிளிக் ஆகினே இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 6 வந்து சொல்லி வச்ச மாதிரி அடிக்கிறாங்க, எப்படியா அடிச்சிடறாங்க. அவங்களுக்கு எங்க பிரச்சனை வந்ததுன்னா சிஎஸ்கேவோட செகண்ட் இன்னிங்ஸ்ல பால் ஹோல்ட் ஆக ஆரம்பிச்சு. அப்ப அந்த வழக்கமான ஸ்ட்ரோக்லயே அங்க ஆட முடியாது. அப்ப கேன் வில்லியம்சன் டைப் ஆஃப் கிரிக்கெட் ஆடணும், கேஎல் ராகுல் டைப் ஆஃப் கிரிக்கெட் ஆடணும். அப்ப மாட்டினாங்க. அந்த மாதிரி அட்டாக் அண்ட் சேலஞ்சிங் பிச்சஸ் வந்தாதான், பட் அது தெரிய மாட்டேங்குது. அது எப்போ வரும்ன்றது தெரியல. அப்படி வந்தா மட்டும்தான் அவங்க வேற மாதிரி ஆட வேண்டும். அகமதாபாத்ல சென்னையில 2 இடத்துல நடக்க போகுது. குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் இதெல்லாம் பிரிச்சு சென்னையில நடக்கிற மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த மாதிரி பேட்டிங் ஸ்டைல பண்ண முடியாது. மேபி அகமதாபாத் நரேந்திர மோடி சொல்றது ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டா? முடியாது. சென்னையில எஸ்பெஷலி அது எந்த ஹாஃப்ல அது அப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியவே தெரியாது. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரிட்டார்டிங் ரொம்ப இருக்கும், பால் கிரிப்பிங் ரொம்ப இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ஈஸ் அவுட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியா இருந்துட்டு சம்டைம் திடீர்னு காத்து தட்டி ஸ்விங்கு வந்து ரணகலமாகும் செகண்ட் ஹாஃப்ல. இது எல்லா காமெடியும் நடக்கும் ஜப்பாக்ல மட்டும். ரைட், பாப்போம் சார். குவாலிஃபயர் 1 அண்ட் எலிமினேட்டர் அகமதாபாத்ல நடக்கும். சென்னையில் குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல்ஸ் நடக்கும். இதுல யார் எங்கெங்க எந்த ஊர்ல விளையாட போறாங்க, எந்தெந்த மேட்ச்ல யார் கூட விளையாட போறாங்கிறதெல்லாம் இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிடும். அந்த மேட்சோட முடிவுல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா அடுத்த மேட்ச் நம்ம ரிவ்யூ பண்ண டிலேட் ஸ்டார்ட் நினைக்கிறேன், பிகாஸ் ஆஃப் வழக்கம் போல இன்க்ளிமெண்ட் வெதர்னால. பட் நேற்று உங்களுக்கு நிறைய காமெடி எல்லாம் சொல்ல மறந்துட்டேன். அந்த நம்ம சிஎஸ்கே போயிடுச்சு இல்ல, அது இந்த வழக்கமான இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல பாக்குறவங்க எல்லாம் ஒரு கியூல் நிக்கிறாங்க. என்கிட்ட என்ன இப்படி ஆயிடுச்சு, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு அப்படின்ற மாதிரி துக்கம் வச்சிருக்கிற மாதிரி கிட்ட வந்து கேட்டுனே இருக்காங்க. செருப்பெல்லாம் அவுத்து வச்சுட்டு நல்லா அடைந்து எப்படி வாழ்ந்த குடும்பம் அப்படின்னா ஒரே துக்கம் போச்சு. கம்ப்ளீட்டா அப்செட் சார். நீ போயிட்டு சைக்காட்ரிஸ்ட் போய் பார்க்கணும் சார். எதுக்கு? ஒரே ஒரு மேட்ச் சிஎஸ்கே ஒத்தப்பட்டதுக்கு. அப்புறம் வந்து வெளியில தலகாட்ட முடியலன்றது. அதுக்கப்புறம் அவர் பாவம், அவரு இந்த முட்டியை வச்சுன்னு எவ்வளவுதான் ஓடுவாரு அப்படின்னு அவரு பக்கம், தோனி பக்கம். ஆனா இதுல வந்து ஒரு 35 பேர் எனக்கு தெரிஞ்சு தோனிக்காக ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க. அது கவனிச்சிங்களா? அது எல்லாரும் இத்தனை வருஷம் நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும். தோனி கிட்ட கேக்குறதே இல்ல. ஆமா, ஒருத்தர் பயோபிக்கே எழுதியாரு சார் திருப்பி. தோனி தி ஒன் மோர் அன்டோல்ட் ஸ்டோரி அப்படின்ட்டு ஃபுல்லா இந்த கடைசி மேட்ச் டிசைடட். அவர் எதுவுமே சொல்லி சிச்சினே இருக்காரு, இது கடைசி மேட்ச்ன்றாங்க. இப்பதான் ஹசி சொல்லிருக்காரு இன்னும் 2 வருஷம் ஆடுவார் கண்டிப்பான்ட்டு. பட் இவங்க எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க கடைசி மேட்ச். அவரும் பாவம் எவ்வளவு நாள் அவரால் பேடே கைட்ட முடியல, முட்டி அவ்வளவு வீங்கி இருக்கு. இவங்க ஃபுல்லா சொந்தமா நிறைய புது படங்கள் ஓடினு இருக்கு. அந்த காமெடிகள் இதெல்லாம் இருந்தாதான் சிஎஸ்கே உதவியோட சோகத்தை தாண்டி வர முடியும். அதனால நானும் அதே மாதிரி ஏதாவது ஜோகேஷ் அப்படி ஜாலியா நம்பர் 7 அப்படின்னு புதுசா ஒன்று சொல்லுவாங்க. நம்பர் 7 வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் 7 வருஷம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாத்தையும் தலையாட்டு போயின்னு இருக்கு. Thank you so much for joining sir. நாளைக்கு என்ன இன்னைக்கு நைட் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே பாப்போம். இன்னைக்கு நைட் என்ன நம்ம அநேகமா நம்ம மழையை ரிவ்யூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பவர் பிளேல எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ் வந்தது, நிறைய வந்ததா, ஸ்லாக்ல அந்த டைத்துல எவ்வளவு மழை வந்தது. ஏன்னா கம்ப்ளீட்டா இந்தியன் பிரீமியர் லேக் மாதிரி இருக்கு கிரவுண்ட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்டோட ஸ்டாப்ஸ்லாம் எப்படி வந்து மழையை நிப்பாட்டினாங்க, அந்த கிரவுண்ட் ஸ்டாப்ஸ் விட இவங்களுடைய மெத்தட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம நிறைய பேசலாம் ஆக்சுவலா. கண்டிப்பா 2-3 படகு கூட வந்துட்டு இருக்கு. 2 மிஸ்டரி ஸ்பின்னர்ஸ் ஓட்டிட்டு வராங்க. நம்ம கண்டிப்பா பேசுவோம் அடுத்து. ரைட் சார், தேங்க்யூ சார். மறுபடியும் சந்திப்போம். அவன் ஆர்